வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் நவம்பர் 26, 2025. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியாங்கிறனால நிறைய கொஸ்டின் கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடுக்கு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2025 எந்த யூனியன் பிரதேசத்தை பிரிவு 240 கீழ் கொண்டு வருகிறது? சண்டிகர். The Constitution 131 amendment will propose to bring which union territory under Article 240 சண்டிகர். ஆர்டிகிள் 240ங்கிறது பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஆர்டிகிள். இது எப்போ உருவாகுனா சட்டமன்றம் அந்த ஸ்டேட்ல இல்லாத போது இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஸ்டின் 2, நீதிபதி சூரியகாந்த் எத்தனையாவது இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார்? 53. Justice Suryakant has been sworn in as the how many Chief Justice? 53rd. இதுக்கு முன்னாடி இவர் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா பணியாற்றியிருக்காரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட வயது வரம்பு 65 இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த பதவியை நீடிக்க முடியும். தேர்ட் கொஸ்டின், எந்த 3 நாடுகள் புதிய முத்தரப்பு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கூட்டணியை உருவாக்கியுள்ளது? India, Australia, Canada. Which 3 countries have formed the new Trilateral Technology and Innovation Alliance? India, Australia and Canada. இந்த 3 நாடும் சேர்ந்து புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆராய்ச்சி, ஏஐயோட டெக்னாலஜி வளர்ச்சி, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின், கர்நாடகாவின் முதல் மற்றும் இந்தியாவின் 27வது மகளிர் சதுரங்க கிராண்ட் மாஸ்டராக யார் ஆனார்? ஈஷா சர்மா. Who has becomes Karnataka's first and India's 27th women chess கிராண்ட் மாஸ்டர்? ஈஷா சர்மா. இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் உமன்ஸ் பெறுறதுக்கு இந்த எஃப்ஐடி ரேட்டிங் ஒன்று இருக்கும். இது 2300 தாண்டணும். நோட் பண்ணிட்டீங்கன்னா. ஃபிஃப்த் கொஸ்டின், பிரபல நடிகர் தர்மேந்திராவிற்கு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது? 2012. In which year was legendary actor தர்மேந்திரா honored with the பத்மபூஷன்? 2012. இவங்க நேற்று காலமாயிட்டாங்க. இவங்க பாலிவுட்க்கு ஹீமேன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஹீரோ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக தலைமை நீதிபதிகளின் 26வது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? லக்னோ. Where was the 26th International Conference of Chief Justice of the World ICCJW held? லக்னோ. 7th கொஸ்டின், இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 26. When is Constitution Day observed in India? நவம்பர் 26. இது எப்படி இந்த டே சூஸ் பண்ணாங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு தான் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. 8th கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஏஐ தொழிற்சங்கத்தின் பெயர் என்ன? இந்திய செயற்கை நுண்ணறிவு சங்கம். வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஏஐஏஐ. 9th கொஸ்டின், நீதிபதி சூரியகாந்த் இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த பிரிவின் கீழ் நியமிக்கப்படுகிறார்? பிரிவு 124. Justice Suryakant has been appointed the 53rd Chief Justice of India. Under which article is the Chief Justice of the Supreme Court appointed? Article 124. கடைசி கொஸ்டின், 2025 மகளிர் கபடி உலக கோப்பை வென்ற அணி எது? இந்தியா. Which team won the Women's Kabaddi World Cup in 2025? இந்தியா. இந்தியா தொடர்ச்சியா 2வது டைம் வின் பண்ணியிருக்காங்க. இது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ்ல டாக்காங்கிற இடத்துல வச்சு நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இப்போ உங்க நினைவு திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் வரும். எந்த 3 நாடுகள் புதிய முத்தரப்பு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கூட்டணியை உருவாக்கியுள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா உங்களுடைய நினைவு திறன் 10 out of 10. ஓகேவா? உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்.